ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. என்னை முழுவதுமாக நம்பு. உன் ஆபத்து காலமெல்லாம் நான் முடித்து வைக்கிறேன். உன் சோதனை காலமெல்லாம் முடியும் நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே இதை கேள். உன்னுடைய மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷ செய்தி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய கண்களுக்கு உன் அன்பு நிறைந்த தாயாகவும் தகப்பனாகவுமே நான் தென்படுவேன். கவலையே படாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக மனம் இருந்தாலே மகிழ்ச்சி எப்பொழுதும் உன் மனதிலும் உன்னுடைய வாழ்விலும் சூழ்ந்து கொண்டே இருக்கும். உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும், நீ செய்யும் ஒரு நிகழ்வுகளையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய நாமம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீ விரும்பியது அனைத்தையுமே தேடி தேடி தரும் என்னுடைய நாமம். என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிட்டு உன்னுடைய கோரிக்கைகளை என் பாதத்தில் சரணடைந்துவிடு. உனக்கானதை கண்டிப்பாக நான் செய்வேன். உன் மன வலியை நான் அனைத்தையுமே புரிந்து கொண்டுதான் இருக்கிறேன். தினம் தினம் என்னிடம் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறாய். அப்பா, என்னுடைய சோதனை காலம் எப்பொழுது முடியப் போகிறது? என் வாழ்க்கையில் நிம்மதி வந்துவிடுமா? ஏதாவது ரூபத்தில் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்துவிடுமா என்று என்னிடம் நீ நித்தம் நித்தம் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை உனக்காக நான் தரவிருக்கிறேன். எது நடந்தாலும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். எது உன்னை சூழ்ந்து இருந்தாலும் மனதை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக்கொள். மனம் நிம்மதியாக இருந்தாலே எப்பொழுதுமே வாழ்க்கையும் சந்தோஷமாகவே இருக்கும். ஒன்றை நான் உனக்கு கூறுகிறேன், கேட்கிறாயா? எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் நான் கூறும் இந்த இரகசியத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள். மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை தரும். ஆனால் நிரந்தர மகிழ்ச்சியை தருவது எது என்று உனக்கு தெரியுமா? நம் எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்றால் அது சந்தோஷமாக இருப்பதுதான், மகிழ்ச்சியாக இருப்பதுதான். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லோருமே விருப்பப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் தேடி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். மகிழ்ச்சியான தருணம் வந்தாலே நம் மனமும் துள்ளி குதிக்க ஆரம்பித்துவிடும். இதற்கு சிறந்த உதாரணம் என்ன என்று பார்த்தால் குழந்தைகள்தான் எதையும் எது நடந்தாலும் அதை அப்படியே மறந்துவிட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மகிழ்ச்சியை பற்றி நாம் குழந்தைகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையவாகவே இருக்கிறது. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை மனதில் தேவையில்லாத பயத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல ஒரு ராஜா தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சியான நபரை கண்டுபிடித்து வாருங்கள் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்தாராம். ஏன் அப்படின்னு ராஜாவிடம் கேட்டாங்களாம். அந்த சபையில் இருந்தவங்களாம் கேட்டதற்கு ராஜா என்ன சொன்னாரா, மகிழ்ச்சியான ஒரு மனிதனின் சட்டையை அணிஞ்சு கொண்டா நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு என் மனதுக்கு தோணுது. அதனால் நம்ம ராஜ்யத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சியான நபரை கண்டுபிடித்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அந்த ராஜா அமைச்சர்கிட்டலாம் சொன்னாங்களாம். ராஜாவோட கட்டளையை மீற முடியாமல் ராஜாவுடைய கட்டளைப்படி அமைச்சர்கள் எல்லாருமே தேட ஆரம்பித்தாங்களாம். அந்த மகிழ்ச்சியான நபரை நீண்ட நாளாக தேடிக்கிட்டே இருந்தாங்களாம். நீண்ட தேடல்களுக்கு பிறகு ஒரு நபரையும் கண்டுபிடிச்சாங்களாம் அந்த அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நபரை ராஜாவின் அவைக்கு கூட்டி வந்தாங்களாம். உடனே ராஜா அந்த நபரை பார்த்து, உன்னுடைய சட்டையை என்னிடம் ஒப்படை அப்படின்னு கூறினானா. ராஜா சொன்னாராம். அதற்கு அந்த மனிதர், எனக்கு சட்டையே இல்லை அப்படின்னு சொன்னாராம்.
ஏனென்றால் அவர் ஒரு சட்டை கூட வாங்க முடியாத மிகவும் ஏழையாக இருந்துள்ளார், பிச்சைக்காரராக இருந்திருக்கிறார். இருப்பினும் அவர் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருந்துள்ளார். நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட, நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கூட, நம்ம வேண்டி விரும்பி பிரார்த்தனையாக வச்சது நமக்கு நம்ம கையில் சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் கூட, நமக்கு இப்போ என்ன இருக்குதோ, நம்ம கையில் என்ன இருக்குதோ, நம்ம வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு கூட நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அவங்களுக்கெல்லாம் அது இருக்கே, நமக்கு அது இல்லையே அப்படின்னு ஏக்கப்பட ஆரம்பித்தோன்னா, அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் ஆடப்போகிறதில்ல. ஆனால் ஏக்கப்பட்டு நமக்கு கிடைச்சிருக்கும் அந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாகவே வாழ முடியாமலே போய்விடும். மற்றவங்க எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க, நமக்கு அந்த நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே அப்படின்னு மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தோன்னா, நம்ம வாழ்க்கையில் நிம்மதியை கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இழந்து விடுவோம். இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வைத்துட்டு நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். நம்ம மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். கேட்டது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும், நம்ம வேண்டி விரும்பி பிரார்த்தனையாக வைத்தது நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், மற்றவங்க சந்தோஷமாக இருந்தாலும் இருக்காவிட்டாலும், எது நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் கூட நம்ம எப்பொழுதுமே புன்னகையோடு நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அந்த நிமிடத்தில் எப்படி வாழலாம் அப்படிங்கிறத யோசிக்கணுமே தவிர, கிடைக்காதது, நடக்காதது, முடியாததை நினைத்து நினைத்து நம்ம வருந்திக்கிட்டே இருந்தோன்னா அந்த நிமிடம் கூட நம்ம மகிழ்ச்சியை உணர முடியாமல் போய்விடும். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக நம்ம வாழ்ந்தோனாலே நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாகவே குடிக்கொள்ளும். மற்றவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக வாழணும் அப்படின்னு நினைப்பதை விட, மற்றவங்கள பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும், அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்களோ நம்மளும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மற்றவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கதை விட, ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இடத்தில் நாம் நம்மை முன்னேற்றி வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாகவே இருக்கும். நம்மளை பார்த்து 4 பேர் மாறணும், அந்த மாற்றத்தை நம்மிலிருந்து நம்ம கொண்டு வரணும். அதுதான் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான மிக சூட்சும ரகசியமாகவே இருக்கும். இது நம்மால் முடியாது, இதை நம்மால் செய்ய இயலாது என்று தீர்மானிக்கும் ஒவ்வொரு செயல்களுக்குள்ளும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அதை வெல்லப் போகும் ரகசியம் ஒளிந்தே இருக்கும். சரியாக சிந்தித்தால் மட்டுமே அது நமக்கு புலப்படும், அது நமக்கு தென்படும், மிக நன்றாகவே புரிய வரும். எனவே அந்த ரகசியம் என்ன என்பதை சரியாக சிந்தனை செய்து கண்டுபிடி. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை சர்வ நிச்சயமாக காண்பாய். இறைவனிடத்திலிருந்து அழைப்பு வரும் வரை உழைப்பு என்பது அவசியம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைவாய். வாழ்க்கை வலிமையாக இருக்கிறது, வாழ்வது மிக மிக கடினமாக இருக்கிறதே என்று நீ உன் வாழ்க்கையை வாழாமல் இருக்கவும் முடியாது. கஷ்டமாக இருக்கிறதே என்று உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானாக வேண்டும். கஷ்டமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை உனக்குத்தான். எனவே கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு. கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் நடந்த நிகழ்வுகளையும் யாருமே மாற்றவே முடியாது. திட்டமிட்டபடி எல்லாம் வந்தேதான் தீரும். நடந்ததையும் நிகழ்ந்ததையும் நடந்த நிகழ்வுகளையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் தற்போது நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே மறைந்து போய்விடும். அதை ஏற்றுக்கொள்ள உன் மனம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. எனவே
தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. வாழ்க்கை உன் வசமாகிவிடும். நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்? தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீ நினைத்த இலக்கை அடைய உன் வாழ்க்கையை நீ நகர்த்திதான் ஆக வேண்டும். நீ வெற்றியடைவதற்கு உன் வாழ்க்கையில் நீ பயணத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ நினைத்ததை அடைய உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. உனக்கான சக்தியாய் உன்னிடத்தில் நானிருந்து தெம்பை உனக்கு தருவேன். எல்லாம் நல்லபடியாய் அமையப்போகிறது என்பதை உனக்கு சுட்டி காட்டிக்கொண்டே இருப்பேன். எதற்குமே கலங்காதே, பயப்படாதே. என் அன்பு குழந்தையே, நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர வைப்பேன். என் மீது உனக்கு ஏன் இத்தனை கோபம்? முதலாக நான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதைப் போல் இருந்தது. இப்பொழுது உன்னிடம் இருந்து அனைத்தையும் பறித்து கொண்டதாக பதற்றப்படுகிறாய். நான் பறிக்காவிட்டால் வேறு யாராவது பறித்து கொண்டிருப்பார்கள். நான் பறித்ததால் உன் வாழ்நாள் முழுவதும் அதே போல் பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். கர்ம வினையாக அதை வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்பி வந்துவிடுமா என்ன? இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள். அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே, அது எப்படி என்றுதானே உன்னுடைய கேள்வி. துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களும் எனது அருளால் வந்தவை என்பதை உணர்ந்து கொள். நீ அமைதியாக இரு. என்னுடைய பெயரை சதா சர்வகாலமும் உச்சரித்து கொண்டிரு. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும், என்னாலுமே. கடைசி வரை நான் உன் அருகிலேயே இருந்து உனக்கு துணை புரிவேன். நான் உனக்காக உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் அன்பு பிள்ளையே, உன் சொந்த பந்தம் வேண்டுமானாலும் உன்னை வெறுக்கலாம். உன்னை நெருங்கிய சொந்தம் உன்மேல் வெறுப்பும் கூட காட்டலாம். இவ்வளவு பெரிய துன்பக் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். கவலையே படாதே. உன்னை துன்பக் கடலிலிருந்து உன்னை கரை சேர்த்து நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். ஆனந்த செய்தியை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயி தேவா. மனதிற்கு ஆறுதல் சொல்ல சுற்றி இருப்பவர்கள் யாருமே இல்லையே, எவருமே இல்லையே என்று வருத்தப்படாதே. உனக்கு கண்ணுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட, உன்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் முடியாவிட்டாலும் கூட, நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எது வந்தாலும் எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். உன் மனவேதனையாக இருக்கும் சமயத்தில்
மனப்போராட்டமாக இருக்கும் சமயத்தில் அமைதியாக உட்கார்ந்து என் கண்களை நன்றாக ஆழப்பார். என் கண்கள் உனக்கு நிச்சயமாக ஒரு பதிலை கொடுக்கும். உன் போராட்டங்களுக்கான தீர்வை என் கண்கள் கொடுக்கும். அனைத்து கஷ்டத்திலிருந்தும் விரைவில் வெளிவந்து விடுவாய். மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு, ஏதேதோ பிரார்த்தனைகளை வைத்துக்கொண்டு என்னிடம் வந்து வேண்டுகிறாய். என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ வேண்டும், என் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும், என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் என்னை நெருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் சாயிதேவா என்று என்னிடம் வந்து உன் மனதில் இருக்கும் போராட்டங்களையும் உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் என்னிடம் வந்து சமர்ப்பிக்கிறாய். நிச்சயமாக உன் ஆசைகளெல்லாம் பூர்த்தி செய்யும் வேலையை உன் அப்பா நான் செய்வேன். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் வாழ்க்கைக்கு தேவையானது எது என்று எனக்கு தென்படுகிறதோ அதை அள்ளி அள்ளி நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே. என்னுடைய திட்டப்படிதான் எல்லாமே இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் எல்லாமே சுபமாகவே நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அது உன் வாழ்க்கையில் அப்படியே நிகழ, உன் வாழ்வில் ஆனந்த செய்தி உன்னை வந்து சேர நான் சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதை பின்பற்று. உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிச்சயமாக உணர்வாய். தார்மீக விஷயங்களையும் தெய்வீக வேதாத விஷயங்களையும் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ளவும் முதலில் சிரத்தையும் பிறகு பொறுமையும் பக்தியும் மிக மிக அவசியம். இதெல்லாம் நமக்கு வருமா, நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று பலர் சொல்லுவார்கள், சொல்லத்தான் செய்வார்கள். பின்னே எதுதான் வேண்டும்? வாழ்க்கைக்கு உதவக்கூடியது இதுதான், அறிவை வளர்க்கக்கூடியது இதுதான், மன நிம்மதியை அளிக்கக்கூடியதும் இதுதான். நன்றாக யோசித்துப்பார். சற்று நிதானமாகவே சிந்தித்துப்பார். பருத்தி பளபளப்பாக உள்ளது போல சான்றோரின் வாழ்க்கையும் ஒளி வீசத்தான் செய்யும். விருப்பு வெறுப்பு இல்லாமையால் சுவையற்றது. பருத்தி பல கஷ்டங்களுக்கு உட்பட்டாலும் நம் உடலை மறைக்கும் துணியாகிறது அந்த பருத்தி. சான்றோரும் மற்றவர்களின் குறை குற்றங்களை நீக்க பல இன்னல்களை மேற்கொண்டுதான் வருகின்றனர். சான்றோரின் நட்பு கிடைத்தால் காக்கை குயிலாகவும் வாத்து அன்னமாகவும் மாறிவிடும் தன்மை பெறத்தான் செய்கின்றனர். அதுபோல குறைகள் உள்ளவர்களும் சான்றோரின் நட்பால் உயர்வு பெறலாம், நிச்சயமாக உயர்வு பெறலாம். வேடரான வால்மீகி நாரதரின் தொடர்பால் ராமநாம உபதேசம் பெற்று முனிவனானார் என்பது அனைவருக்குமே தெரியும். ஒரு வேலைக்காரரின் புதல்வராக இருந்த நாரதர் மகான்களின் சேர்க்கையால் ஞானம் பெற்று அடுத்த பிறவியில் பிரம்மாவின் புதல்வரானார். சத் சங்கத்தின் மூலமே இவர்களுக்கு உயர்வு ஏற்பட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சான்றோர் நட்பின்றி விவேகம் வராது, விவேகம் இல்லாமல் பக்தி வராது, பக்தி இல்லாமல் ஆண்டவனின் முழு அருள் கிடைக்காது. அருள் இல்லையென்றால் சித்திகள் ஏற்படவே ஏற்படாது, வெற்றிகளும் கிடைக்காது. சாதுக்கள் சலனமற்ற மனமுடையவர்கள். அவர்களுக்கு நண்பன் பகைவன் என்று யாருமே கிடையாது, இருக்கவும் முடியாது. மலரானது எப்படி வலது இடது என்று வேற்றுமை இல்லாமல் இரு கைகளுக்கும் மனமளிக்கிறதோ அப்படி சான்றோர் எல்லோரிடமும் அன்பு காட்டுவார்கள், காட்டத்தான் செய்வார்கள். சான்றோர் தூய உள்ளம் கொண்டவர்கள், உலக நன்மையை நாடுபவர்கள். உலக நன்மைக்கு எதிராக அவர்கள் எதையும் விரும்ப மாட்டார்கள். உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்கள் விரும்புவார்கள். நாமெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகலாம். ஆனால் சான்றோர்கள், குருமார்கள், சாதுக்களின் நட்பு கிடைத்தால்
நம் வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றம் காணலாம். நம் வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை பெற்று நம் வாழ்விலும் பல ஏற்றங்கள் மாற்றங்களை அனுபவிக்கலாம். உனக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நான் பார்த்து பார்த்து செய்வேன். உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்காது, நடக்கவும் முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பியோ அதை நினைத்தே, அதை பார்த்து பார்த்தே நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை குருவாக முழுவதுமாக ஏற்றுவிட்டு நான் கூறும் அறிவுரைகளையும் நான் கூறும் வழிமுறைகளையும் கேட்டு உன் வாழ்க்கையில் பின்பற்று. அதன்படியே உன் வாழ்க்கையை வாழ துவங்கு. நீ நினைப்பதற்கு மேலாக பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்து காட்டுவேன். முடியவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த விஷயங்களை நான் ஒரு நொடி பொழுதில் மாற்றி காட்டுவேன். மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் ஏற்றங்களை நிகழ்த்த என்னால் முடியும். இதுதான் என் விதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் விதியை மாற்றும் வலிமை என்னிடம் இருக்கிறது. எனவே தோல்வி அடைந்து விட்டால் நீ மாற்ற வேண்டியது உன்னுடைய வழிகளைத்தான், இலக்கை அல்ல. உன் இலக்கை நோக்கி முன்னேறிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. குருவின் நட்பு கிடைத்தால் குருவின் வாக்கை வேதவாக்கு என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக நீ அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீருவாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் இருக்கிறேன், எதற்குமே கவலை கொள்ளாதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ சாயியின் பிள்ளை, என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை. எதற்குமே கவலைப்படாமல் இரு. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா. நாளை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வரவிருக்கிறது. உன்னுடைய பார்வை உன் அப்பாவின் மீது எப்பொழுது திரும்ப ஆரம்பித்ததோ, என் பார்வை எப்பொழுது உன் மீது விழுந்ததோ அப்பொழுதிலிருந்தே சவாலான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். உன்னுடைய சவாலான வாழ்க்கையில், உன் போராட்டமான வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பயிற்சியை தான் பயின்று கொண்டிருக்கிறாய். அந்த பயிற்சியில் வென்று நிச்சயமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய நன்மை உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்த எந்த ஒரு நிகழ்வும் வீண் போனதாக சரித்திரமே அல்ல. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. தன்னம்பிக்கையோடு இரு. நீ செய்யும் செயலில் எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் 1000 பேர் 1000 பேச்சுகள் பேசினாலும், என்னதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை வசைப்பாடினாலும் குறை கூறினாலும் அவை காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே உன்னுடைய எண்ணமை வைத்துக்கொள். அதை மட்டுமே உன் சிந்தனையை செலுத்து. தேவையில்லாத விஷயத்தை காதில் வாங்கிக் கொண்டு பின் வாழ்க்கையே வீணாகிவிட்டதே என்று புலம்புவதால் எதுவுமே ஆகப் போவதே இல்லை. ஒரு விதை கூட இந்த பூமியில் முளைக்க வேண்டுமென்றால் முதலில் விதையின் மேல் இருக்கின்ற ஓடு என்ற தடையை கடக்க வேண்டியிருக்கும். அதன்பின் தன் மீது மூடப்பட்டிருக்கும் மண் என்ற மற்றொரு தடையை தாண்டி வளர வேண்டியிருக்கும். இப்படி பல தடைகளை கடந்தால்தான் அது ஒரு மரமாக மண்ணில் உயிர் பெற்று வளரும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ முன்னேற வேண்டுமென்றால் தடை என்ற பல சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும். அப்போதுதான் வெற்றி என்னும் சாதனைகளை உன்னால் மிக சுலபமாக படைக்க முடியும். உன் வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த ஒவ்வொரு தடை கற்களையும் உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கான படிக்கற்கள் தான் என்று நீ மனதிற்குள் நினைத்து கொண்டு ஊக்கத்துடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும்.
தன்னம்பிக்கையில்லா மனிதன் எந்த சாதனையும் படைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். நம்பிக்கை நிறைந்துள்ள நபருக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டால் என்ன, பல வழிகளை கண்டுபிடித்து செயல்பட்டு வெற்றியை காண்கிறான். எல்லா துறைகளிலும் இன்னல்கள், இடர்பாடுகள், தடைகள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் என்று இருந்து கொண்டுதான் இருக்கும். பல ஏற்படுவது உண்டுதான்.